எஸ்டர்டே ஜுவல்லரி ஷாப் போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா முகப்பு டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. நானும் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச ஒரு 4, 5 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்குது. என்னதான் பட்டர்ஃப்ளை, இந்த ரவுண்டு போட்டது, ஹார்ட்டு இதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருந்தாலுமே, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது மயில் டிசைன் தாங்க. மயில் டிசைன் தான் சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுக்க போனோம். அதனால் அது முகப்பெல்லாம் பார்த்தேன். ரொம்பவே புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சாங்க. நல்லாவே இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ஸுக்கெல்லாம் 2 பவுன் 3 பவுன் இந்த முறுக்கு செயின்லாம் நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முறுக்கு செயினில் 2 பவுனில் போட்டாவே நல்லா பெரிய பவுன் மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. முகப்பு டிசைன்ஸ் கல் வச்சது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி டிசைனும் காமிச்சாங்க. அது அந்த டிசைனுக்கு மட்டும் செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் நான் இதில் சொல்லலை. நீங்கள் நேரில் போய் எந்த ஷாப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்களே போய் பாருங்கள். டிசைன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம எஸ்ஆர் விலாக்ஸில் நிறையா வீடியோஸ் போடுறத ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்ஆர் விலாக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வெளியே போய் இந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லினா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஜுவல்லரி ஷாப் போனால் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக நம்ம விலாக்ஸில் போடுறேன்.